இந்த படத்திலிருந்து தான் வெளியேறிவிட்டதாக மனிஷா யாதவே மீடியாக்களிடம் ஓப்பனாக அறிவித்தார். டைரக்டர் சீனு ராமசாமி என்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் எதிர்பார்த்தாரு. 17 நாட்கள் அந்த ஹீரோயினை வச்சு என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள். திரைக்கூத்து நேயர்களே, அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனையால் ரீப்ளேஸ்மெண்ட் செய்யப்பட்ட நடிகைகள், இதெல்லாம் மீடியாவில் வந்த நியூஸு. அதில் 2 நியூஸை உங்களுக்கு இன்றைக்கி நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். என் பேச்சுகளுக்கு மட்டும்தான் நான் பொறுப்பே தவிர என் வீடியோக்களில் இடம்பெறும் படங்களுக்கும் தம்ப்நெயில் டைட்டில்களுக்கும் எனக்கும் பங்கு கிடையாது. எனக்கு அவற்றில் பொறுப்பு கிடையாது. கண்டென்ட்டுக்குள்ளே போகிறேன். கடந்த 2 வாரங்களுக்கு முன்னால் நடிகை சுனைனா தான் காதலித்தவரை நிச்சயதார்த்தம் செய்திருப்பதாக தன்னுடைய சோஷியல் மீடியாவில் அறிவித்திருக்கிறார். காதலனுடன் மோதிரம் மாற்றிக்கொண்ட புகைப்படத்தை அவரே வெளியிட்டிருக்கிறார். ஆனால் அந்த காதலனை பற்றிய மேலதிக தகவல்களை இப்போது அவர் தெரிவிக்கவில்லை. ஆனால் நிச்சயமாக அது பல பேரும் நினைத்த மாதிரி தேவயானியின் தம்பி நகுல் கிடையாது. பொதுவாக ஒரு திரைப்படத்தில் ஒரு ஹீரோவும் ஹீரோயினும் அறிமுகமாகறாங்கன்னு சொன்னால் அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க என்று வதந்தி கிளம்புவது ரொம்ப சர்வசாதாரணம். அப்படித்தான் காதலில் விழுந்தேன் படத்தில் அறிமுகமான சுனைனா அந்த படத்தில் தன்னுடன் நடித்த நகுலை காதலிப்பதாக நிறைய வதந்திலாம் வந்தது. ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. இப்போ சுனைனா வேறு ஒரு நபரை திருமணம் செய்ய இருக்கிறார். நிச்சயதார்த்தம் நடந்திருக்கிறது. அது யார் என்கிற தகவல்களை இனிமேல் கொண்டு வெளிவரும்போது நான் தருகிறேன். சுனைனாவை பற்றி சொல்லும்போது எனக்கு இந்த சம்பவம் நினைவுக்கு வருகிறது. இடம் பொருள் ஏவல் மற்றும் நீர்ப்பறவை இந்த 2 படங்களிலும் சீனு ராமசாமி இயக்கிய படங்களில் சுனைனா நாயகியாக நடித்திருக்கிறார். இடம் பொருள் ஏவல் திரைப்படத்தில் சுனைனா நடிப்பதாக இருந்த கதாபாத்திரத்தில் முதலில் நடிக்க ஒப்பந்தமானவர் நடிகை மனிஷா யாதவ். வழக்கு எண் 18/9 என்கிற பாலாஜி சக்திவேல் படத்தில் பிரபலமடைந்த நடிகை மனிஷா யாதவ் காளி ரங்கசாமியின் ஒரு குப்பை கதை படத்தில் கூட அவர் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார். அவர்தான் இந்த கதாபாத்திரத்துக்கு முதலில் ஒப்பந்தமானவர். அதன் பிறகு இந்த படத்திலிருந்து தான் வெளியேறிவிட்டதாக மனிஷா யாதவே மீடியாக்களிடம் ஓப்பனாக அறிவித்தார். டைரக்டர் சீனு ராமசாமி என்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் எதிர்பார்த்தாரு. நான் அதை செய்ய மறுத்ததால் எனக்கு முக்கிய கேரக்டரை கொடுக்காம எனக்கு வேற ஒரு கேரக்டரை கொடுக்கறதா சொன்னார். ஆனால் அது கூட எனக்கு அந்த கேரக்டர் கூட எனக்கு வழங்கப்படவில்லை. எனவே நான் இந்த திரைப்படத்திலிருந்து வெளியேறிவிட்டேன் என்பதாக ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். சீனு ராமசாமி இதை மறுத்து அவர் தன் தரப்பாக என்ன சொல்லியிருந்தார்னா, அந்த கதாபாத்திரம் ஒரு கிராமத்து பெண் கதாபாத்திரம், விஜய் சேதுபதிக்கு ஜோடியான கதாபாத்திரம். அதில் நடிப்பதற்கு நாங்கள் மனிஷா யாதவுக்கு ஆடிஷன் டெஸ்ட் வச்சோம். அந்த கிராமத்து பெண் கதாபாத்திரத்துக்கு மனிஷா யாதவ் பொருந்தவில்லை.
அதனால தான் நாங்கள் வந்து அவருக்கு வேற ஒரு கதாபாத்திரத்தை கொடுக்கறதா சொன்னோம். ஆனால் அந்த வேறொரு கதாபாத்திரம் விஷ்ணு விஷாலுக்கு ஜோடி கதாபாத்திரம். நான் வந்து விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக தான் நடிப்பேன், விஷ்ணு விஷாலுக்கு ஜோடியாக நடிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு தான் அவர் வெளியேறினாரே தவிர நான் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கவும் இல்லை, அந்த காரணத்திற்காக அவர் படத்திலிருந்து நீக்கப்படவும் இல்லை என்று சொன்னார். அப்படி மனிஷா யாதவ் நிராகரித்த அந்த கதாபாத்திரத்தில் இடம்பொருள் ஏவல் திரைப்படத்தில் நடித்தவர்தான் இந்த சுனைனா. இது போன்ற இன்னொரு சம்பவமும் என் நினைவுக்கு வருகிறது. விமல் தயாரித்து நடித்த மன்னர் வகையறா திரைப்படம். இந்த திரைப்படம் தொடங்கி நீண்ட கால இழுபறிக்கு பிறகு, கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் இழுபறிக்கு பிறகு சுமார் 2018ஆம் ஆண்டு வாக்கில் வெளியான திரைப்படம். அந்த திரைப்படத்தில் முதலில் விமலுக்கு ஜோடியாக நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தவர் வைபவி சாண்டில்யா. வைபவி சாண்டில்யா யார் என்றால், இருட்டு அறையில் முரட்டு குத்து திரைப்படத்தில் யாஷிகா ஆனந்துடன் இன்னொரு ஹீரோயினாக நடித்தவர்தான் வைபவி சாண்டில்யா. அதன் பிறகு சந்தானத்துக்கு ஜோடியாக இன்னொரு திரைப்படத்தில் நடித்திருப்பார். இப்போதும் கூட அவர் சந்தானத்துக்கு ஜோடியாக ஒரு திரைப்படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்படுகிறேன். அந்த வைபவி சாண்டில்யா தான் முதலில் அந்த திரைப்படத்திற்கு இயக்குனரால், அந்த படத்தின் டைரக்டர் பூபதி பாண்டியன் தனுஷை வைத்து ஹிட் படத்தை கொடுத்த, அதாவது தேவதையை கண்டேன் என்கிற தனுஷின் கேரியரில் ஒரு நல்ல திருப்புமுனையாக அமைந்த படம் அது. அந்த வெற்றி படத்தை இயக்கிய பூபதி பாண்டியன் தான் இந்த மன்னர் வகையறா படத்தின் இயக்குனர். அவரால் தேர்வு செய்யப்பட்டவர் தான் வைபவி சாண்டில்யா. ஆனால் படத்தின் ஷூட்டிங் தொடங்கி கிட்டத்தட்ட 17 நாட்கள் நிறைவடைந்த நிலையில் ஒரு நாள் விமல் வைபவி சாண்டில்யாவை அழைத்து பேசியிருக்கிறார். அந்த அறையிலிருந்து கோபமாக வெளியே வந்த வைபவி சாண்டில்யா டைரக்டர் கிட்ட, இந்த படத்துக்காக எனக்கு 1 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்தா கூட என்னால் நடிக்க முடியாது என்று கோபமாக சொல்லிவிட்டு வெளியேறிவிட்டாராம். அதன் பிறகு 17 நாட்கள் அந்த ஹீரோயினை வச்சு எடுத்த காட்சிகள் அத்தனையும் வந்து வேஸ்டாக போச்சு. அந்த தயாரிப்பு செலவுகள் எல்லாமும் வந்து குப்பையில் கொட்டினா மாதிரி ஆகிப்போச்சு. அவர் தான் அந்த படத்தின் தயாரிப்பாளரும் கூட. ஆனால் அவர் வந்து தன் சொந்த பணத்திலிருந்து அந்த படத்தை தயாரிக்கவில்லை. 2-3 பேரிடமிருந்து ஃபைனான்ஸ் உதவி பெற்று, கணேசன் என்பவர், அப்புறம் கோபி என்பவர், அப்புறம் இன்னொரு ஃபினான்சியர், அவர் பெயர் எனக்கு இப்போது நினைவுக்கு வரவில்லை. இதுபோல் 2-3 நபர்களிடமிருந்து ஃபினான்ஸ் வாங்கி தான் இந்த படத்தை விமல் தயாரிச்சிருந்தார். அப்படி இருந்தும் 17 நாட்கள் ஷூட் செய்த செலவு கோடிக்கணக்கில் இருக்கும். அவ்வளவு பணமும் வீணாக போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அதுக்கு பிறகு அந்த ஹீரோயின் கேரக்டருக்கு விமலால் அழைத்து வரப்பட்டவர் தான் கயல் ஆனந்தி. இந்த படத்துக்கு ஃபினான்ஸ் கொடுத்தவர்களுக்கு விமல் சொன்னபடி படத்தை முடித்ததுக்கு பிறகும், படம் ரிலீஸ் ஆகி தியேட்டரை விட்டு ஓடி முடிந்ததுக்கு பிறகும் கூட தாங்கள் கொடுத்த ஃபினான்ஸ் கடனை திருப்பி கொடுக்கவில்லை என்று மீடியாக்களிடம்
புகார் தெரிவித்த அந்த ஃபைனான்சியர் சொல்கிறார், கயலானந்திக்கு அப்போ இருந்த மார்க்கெட் நிலவரப்படி அவர் வாங்கி கொண்டிருந்த சம்பளம் சுமார் 12 லட்சம் ரூபாய் தான். ஆனால் அவருக்கு விமல் என்ன காரணத்தினாலோ 25 லட்சம் ரூபாய் சம்பளம் பேசி அவரை நடிக்க வைத்தார். இப்படி பல குளறுபடிகளை எல்லாம் செய்து அந்த படத்தை நஷ்டமடைய செய்தவர் விமல் தான். தான் அந்த நஷ்டங்களுக்கு பொறுப்பேற்க வேண்டியவர். அதற்கு அவர் பொறுப்பேற்றுக் கொள்ளாமல் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடுக்காமல் படம் ஓடலை, நஷ்டம் ஆயிடுச்சு. அதனால் அந்த இன்னொரு ஃபினான்ஷியர் பெயர் இப்போ எனக்கு நினைவுக்கு வருகிறது, சிங்காரவேலன். ஒரு பாப்புலரான ஃபினான்ஷியர். அவர் சொல்லியிருக்கிறார், எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன்களை திருப்பி கொடுக்காமல் இழுத்தடிக்கிறார், தயாரிப்பாளர் சங்கத்தில் புகார் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லியிருந்தார். அதன் பிறகு தயாரிப்பாளர் சங்கத்தில் நீண்ட காலம் பஞ்சாயத்து நடந்து விமல் தான் நடிக்கும் படங்களில் இருந்து கிடைக்கும் வருமானத்தின் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடன்களை திருப்பி கொடுப்பதாக பஞ்சாயத்து பேசி இருக்கிறார்கள். கணேசன் என்கிற ஒரு தென் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு வணிகர். அவர் சினிமாவுக்கே சம்பந்தமில்லாத ஒரு வணிகர், வியாபாரி. அவர்கிட்டையும் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் இந்த படத்துக்காக கடன் வாங்கியிருக்கிறார் விமல். அந்த பணத்தையும் அவர் திருப்பி கொடுக்கல. அந்த கணேசன் கோர்ட்டுக்கு போயிருக்காரு, விமல் மேலே கேஸ் போட்டிருக்காரு. கோர்ட்டில் வைத்து விமல் சொன்னது என்னன்னா, விமல் நடித்து பெரிய ஹிட் வெற்றி அடைந்த படம் களவாணி. களவாணி 2 படம் தயாரிக்க போகிறேன், அந்த படத்துக்கு கோ ப்ரொடியூசராக நான் கணேசனை அப்பாயிண்ட் பண்ணிக்கிறேன், அது மூலமாக கணேசனுக்கு பெரிய லாபம் வரும் என்று கோர்ட்டுக்கு அண்டர்டேக்கிங் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதன் பிறகு களவாணி 2 படம் கணேசனை வைத்து தயாரிக்கப்படவே இல்லை. பெரிய பணப்பிரச்சனையால் திண்டாடி போன கணேசன் அந்த மன உளைச்சலிலேயே இறந்தும் போய்விட்டார். அவருக்கு 2 மகள்கள் இருக்கிறார்கள். இது போன்ற விஷயங்களை எனக்கு சமீபத்தில் நினைவூட்டிய ஒரு சினிமா துறை நண்பர் சொன்னார், ஜாஃபர் சாதிக் விவகாரத்தில் கயலானந்தி மீது குற்றம் சொல்வது தகாது. அந்த போதை மருந்து விற்ற பணத்தில் கயலானந்திக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் அந்த ஜாஃபர் சாதிக் தயாரித்த மங்கை திரைப்படத்தில் அவர் ஹீரோயினாக நடித்ததுக்காக மட்டுமே கயலானந்தியை குற்றம் சொல்ல முடியாது என்று நீங்கள் வீடியோவில் பேசியிருக்கிறீர்களே, இது போல ஒரு பழைய சம்பவம் நடந்திருக்கிறது, இப்போ என்ன சொல்கிறீங்க என்று அந்த நண்பர் என்னிடம் கேட்டார். நான் அவருக்கு சொல்ல முடிந்த பதில் இதுதான். அந்த விமல் நடித்த அந்த மன்னர் வகையரா திரைப்படம், அதில் நடித்த போது கயலானந்தி திருமணம் ஆகவில்லை. அதுக்கு பிறகுதான் அவருக்கு திருமணம் ஆகி இப்போ அவருக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. எனவே அப்போது இருந்த அதே கயலானந்தியாகத்தான் இப்போதும் திருமணத்துக்கு பிறகும் அவர் இருப்பார் என்று சொல்ல முடியாது. எனவே ஜாஃபர் சாதிக் தயாரித்த படத்தில் கயலானந்தி நடித்திருக்கிறார், ஹீரோயினாக நடித்திருக்கிறார் என்கிற காரணத்தினாலேயே ஜாஃபர் சாதிக்கிடமிருந்து சட்டவிரோதமாக கயலானந்தி பணம் பெற்றிருப்பார் என்று சொல்வதற்கு எந்த முகாந்திரமும் கிடையாது என்றுதான் நான் சொல்கிறேன். இது பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.